ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு இந்த ஓல்டு இன்விடேஷன் கார்டுல சூப்பரான ரீயூஸ்டா பண்ண போறோம். அதுக்காக இன்விடேஷன் கார்டுல இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு நம்ம எந்த மோட்டிவ் இருக்கோ, எந்த ஒரு கேரக்டர் இருக்கோ, அத அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இத நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இத அப்படியே ஒரு டேகுபாஜ் ரேஞ்சுக்கு அப்படியே ஷேட் மாத்த போறோம். டடா! இப்போ இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. அதுல இந்த மாதிரி மெஷர் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போறோம். நினைச்ச ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இதுக்கு நம்ம கம்ப்ளீட்டா பிளாக் கலர் பெயிண்ட் இப்ப அடிக்க போறோம். சோ எந்த பெயிண்ட் வேணாலும் நீங்க அடிச்சுக்கலாம். நல்லா அடிச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் காய வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு சின்ன பீஸ் ஆஃப் கார்ட்போர்டு இந்த மாதிரி எடுத்து அதுலயும் பிளாக் பெயிண்ட் ஃபுல்லா அடிச்சிடுங்க. எப்ப பாரு என்னோட பேக்ரவுண்டு அழுக்காகிறதுனால இப்ப இந்த இன்விடேஷன் கார்டையே நான் இந்த மாதிரி ரஃப் யூஸ்க்கு யூஸ் பண்ணிட போறேன். இப்போ இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் காஞ்சாச்சு. இதுல இந்த மாதிரி ஃபெவிபாண்ட இப்ப அப்ளை பண்ணிடலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த கேரக்டர் பின்னாடி இந்த மாதிரி நம்ம ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணிடலாம். இப்ப இத நல்லா ஸ்டிக் பண்ணிடணும். எப்பொழுதுமே இந்த மாதிரி இன்விடேஷன் கார்டு வரும்போது அதுல ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா கலர்ஃபுல்லா நமக்கு சூப்பரான பிள்ளையார், பெருமாள் எல்லாம் கிடைக்கும் போது அதை ஏன் நம்ம விட்டு வைக்கணும்? இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல இந்த மாதிரி கிளே எடுத்துட்டு அதுல பெயிண்ட் நம்ம அப்ளை பண்றோம். இது எதுக்கு உங்களுக்கு காட்டுறேன்னா, என்கிட்ட கிளே இல்ல அப்படின்றவங்க கிளேக்கு பதிலா பேப்பர் மேஷ் இல்லனா டிஷ்யூ பேப்பர் மேஷ் இல்லனா பேப்பர் மேஷ் மாதிரி பண்ணிட்டு அதுல கோல்டன் பெயிண்ட் நீங்க கலக்கும் போது நமக்கு அப்படியே கோல்டன் கலர் கிளேவா கிடைச்சிரும். அதுக்காக தான். இல்லனா நீங்க கிளேவ இதுல ஃபுல்லா நான் பண்ற மாதிரி அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா கோல்டு பெயிண்டும் அடிக்கலாம். இது ஒரு சின்ன டிப்ஸ். ஓகேவா? ரெண்டுத்துல எது வேணாலும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. கலர் அடிச்சதுக்கு அப்புறமா நம்ம இத அழகா கேக் கட் பண்ற மாதிரி கட் பண்ணிடுறோம். கேக் கட் பண்ற மாதிரி அன்இவனா இல்ல, ஈவனா. அடுத்து அப்படியே இதுல க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரியான குந்தன் ஸ்டோன்ஸை இதுல ஸ்டிக் பண்ணிடுறோம். ஸ்டிக் பண்ணிட்டதுக்கு அப்புறமா கீழே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிடுறோம். ஒரு கார்ட்போர்ட் பீஸ் வச்சிருந்தோம் இல்லையா, அதுலயும் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி இதுல அழகா ஸ்டிக் பண்ணிடுறோம். இப்படி ஸ்டிக் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு ஹோல்டர் மாதிரி இது நமக்கு ரெடி ஆயிடும். அடுத்து இந்த கார்ட்போர்ட் பீஸை டெக்கரேட் பண்ற டைம். இதுல கோல்டு பெயிண்டா இந்த மாதிரி அழகா அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி கம்மை யூஸ் பண்ணி இதுலயும் அதே சேம் கிரீன் கலர் குந்தன் ஸ்டோன் யூஸ் பண்ணிக்கோங்க. குந்தன் ஸ்டோன் இல்லாதவங்க சாதாரண ஸ்டோன் யூஸ் பண்ணிக்கோங்க. சாதாரண ஸ்டோனும் இல்லாதவங்க வேற ஏதாவது 3D அக்ரிலிக் பெயிண்ட் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை போல்கா டாட்ஸ் மாதிரி வச்சிருங்க. இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கம்ம இதுல நம்ம ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு சேம் குந்தன் ஸ்டோன்ஸை இதுல கியூட்டா ஒட்ட போறோம்.
ஒட்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஜிகு ஜிகுன்னு அழகா பெர்ஃபெக்ட்டா நமக்கு ஒரு சூப்பரான செல்போன் ஹோல்டர், கீ செயின் ஹோல்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுல நீங்க உங்களுடைய செல்போன் எல்லாத்தையுமே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பேக் சைடு இதுக்கு நல்ல ஸ்டெபிலிட்டி வரணும்னா ஒரு நானோ டேப்பை எடுத்து அப்படியே ஒட்டி செவுத்துல ஒட்டிடுங்க. இல்லைன்னா ஆணி இருக்கிற இடத்துல இதுல ஹோல்ஸ் கிரியேட் பண்ணிட்டு மாட்டி விட்டுருங்க. ரெண்டுத்துல எது வேணாலும் செஞ்சு ஒரு ஃபோன் சார்ஜரா இதை யூஸ் பண்ணலாம். சின்ன சின்ன பொருட்கள் போட்டு வைக்கிற ஒரு ஹோல்டரா யூஸ் பண்ணலாம். கீ செயின் ஹோல்டராவும் யூஸ் பண்ணலாம். ஐடியா பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாடா அண்ட் பை பை.